ஹாய் யூடியூபர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இல்ல நான் ஆல்ரெடி ஏற்கனவே சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் தான் இருக்குது. அதுல கூட என்னால 4000 மணி நேரத்தை கவர் பண்ண முடியல, இன்னமும் மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கீங்களா? நீங்க உங்களோட கண்டென்ட்ல இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்குள்ள வந்து பாருங்க. இன்னொரு விஷயம், வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடவே அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். ஓகே, வாங்க அந்த 3 டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, நம்ம எந்த வீடியோ நீங்க போட்டாலும் பரவாயில்ல, எந்த கேட்டகரியில நீங்க வீடியோ போட்டாலுமே நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டென்ட். இது என்ன குட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ வந்து எடிட் பண்றீங்க, எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்லோட் பண்ண போறீங்க. அப்போ நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட டைட்டில். அந்த வீடியோக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க ஒரு குக்கிங் சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சமைக்கிற ஒவ்வொரு சாப்பாடுக்குமே ஹவு டு மேக் பிரியாணி, ஹவு டு மேக் தயிர் சாதம், ஹவு டு மேக் எனி ஐட்டம்ஸ் எது நீங்க பண்றீங்களோ அந்த நேம் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சர்ச்சபிள் கண்டென்ட்டா இருக்கணும். சர்ச்சபிள் கண்டென்ட் அப்படின்னா மக்கள் வந்து எனக்கு இப்ப தேவைப்படுது, நான் அதை பார்க்க ஆசைப்படுறேன், எனக்கு இந்த விஷயம் வந்து இப்போ தேவை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்கல்ல, அதுதான் சர்ச்சபிள் கண்டென்ட். நீங்க வேற ஏதாவது சேனல் வச்சிருக்கீங்க, இப்ப நீங்க புதுசா வந்து ஒரு விஷயம் கத்துக்க போறீங்க, நான் யூடியூபே ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி தம்ப்லைன் மேக் பண்ணணும்னு தெரியல, ஈஸியா மேக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னா ஹவு டு மேக் தம்ப்லைன் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுவீங்கல்ல, அதுதான் சர்ச்சபிள் கண்டென்ட். நீங்க மேக் பண்ணக்கூடிய வீடியோலையும் நீங்க கொடுக்க வேண்டிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச்சபிள் கண்டென்ட்டா இருக்கக்கூடிய டைட்டில நீங்க கொடுக்கணும். நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த வீடியோ வந்து மேக் பண்ணாலும் பரவாயில்ல, சர்ச்சபிள் கண்டென்ட்ல வரக்கூடிய டைட்டில நீங்க கொடுங்க. இன்னொரு விஷயம் நீங்க கேட்பீங்க, சர்ச்சபிள் கண்டென்ட்ல டைட்டில் நான் கொடுத்தா கூட எனக்கு வியூஸ் போகல அப்படின்னு கேட்பீங்க. இந்த சர்ச்சபிள் கண்டென்ட்ல நீங்க டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வியூஸ் வந்து எடுத்த உடனே வந்து சூப்பரா கொடுக்காது. இது ஒரு லாங் டைம் கண்டென்ட். ஸோ யாரெல்லாம் வந்து சர்ச் பண்றாங்களோ அப்போ மட்டும்தான் உங்க வீடியோ ஷோ ஆகும். அது போக நார்மலா உங்களுக்கு எப்போது போகக்கூடிய வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டு தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஏதோ ஒன்று சர்ச் பண்றீங்க, இப்போ நீங்களே ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு குக்கிங்கா இருக்கட்டும், ஒரு ஸ்டிச்சிங்கா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஹவு டு மேக், ஹவு டு கிரியேட், ஹவு டு ஹெல்ப் அப்படின்னு தான் சர்ச் பண்ணுவீங்க. அதனால நீங்க போடக்கூடிய உங்களோட வீடியோல இனிமே உங்களோட டைட்டில்ல ஹவு டு அப்படின்னு சொல்லி சர்ச்சபிள் கண்டென்ட்டை டைட்டிலா வைங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன், இப்போ குட் முடிச்சாச்சு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டுக்கு போறோம். இந்த பெஸ்ட் அப்படின்னு சொன்னா ட்ரெண்டிங் டாபிக். கரண்டா என்ன ட்ரெண்டிங்கா இருக்குதோ அதை உங்களோட கண்டென்ட்டோட மிக்ஸ் பண்ணி வீடியோ கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10 days இல்ல 1 week அந்த மாதிரி இருக்கும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ட்ரெண்டிங் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து நான் ஐ கார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. இது லாங் வீடியோக்கு எப்படி ட்ரெண்டிங் டாபிக் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. நம்ம லைஃப்ல டே டு டே வந்து நம்ம யூடியூப்ல தான் இருக்கோம், நிறைய சோசியல் மீடியால இருக்கும். எந்த சோசியல் மீடியா அதிகமா ஒரு டாபிக் வந்து அதிகமா வியூஸ் ஆகுதோ, அதிகமா ஷேர் ஆகுதோ, அதுதான் ட்ரெண்டிங் டாபிக். இப்போ சிம்பிளா ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆன்மீக சேனலுக்கு யாராவது ஆன்மீக பத்தின தகவல் நீங்க போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஈஸி. உங்களோட ட்ரெண்டிங் டாபிக் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆன்மீக சம்பந்தமான ஃபெஸ்டிவல், ஆன்மீக சம்பந்தமான திருவிழாக்கள் ஏதாவது இருக்குமா, அதை பத்தி நீங்க டாபிக் போட்டீங்க. எக்ஸாம்பிள், இப்ப கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடிஞ்சது, இப்ப விநாயகர் சதுர்த்தி கம்ப்ளீட் ஆச்சா, இந்த 2 பத்தியும் நீங்க 10 daysக்கு முன்னாடியே நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே வியூஸ் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வரக்கூடிய தீபாவளி, கார்த்திகை தீபம், இதுதான் உங்களோட ட்ரெண்டிங் டாபிக். நீங்க என்ன பண்ணலாம், ஆன்மீக சேனல் வச்சிருக்கவங்க தீபாவளி எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க, அப்ப என்னெல்லாம் பண்ணணும், அது கூட கார்த்திகை தீபத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் இருக்கா, இதுதான் ட்ரெண்டிங் டாபிக். அதே இது குக்கிங் சேனல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தீபாவளிக்கு என்ன பலகாரம் போடலாம், விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் சமைக்கலாம், அது கூடவே கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா எப்படி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் ட்ரெண்டிங் டாபிக். இதுதான் லாங் வீடியோக்கான ப்ராசஸ். ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி வீடியோ ட்ரெண்டிங் டாபிக் நம்ம சூஸ் பண்றோமோ
பண்றோமோ அதே மாதிரி தான் டே டு டே லைஃப்ல நம்ம டிராவல் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சொசைட்டில எது நெக்ஸ்ட் வரப்போகுதோ அதுதான் ட்ரெண்டிங் டாபிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு டாபிக்கை பார்த்தாச்சு, குட் அண்ட் பெட்டர். இதுக்கு அடுத்து மூணாவது இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது, பெட்டர். இந்த பெட்டர் அப்படின்னா இந்த குட்டையும் பெஸ்டையும் சேர்த்தாதான் பெட்டர். அதாவது நீங்க போடக்கூடிய வீடியோ சர்ச்சபிள் கண்டென்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ட்ரெண்டிங்காகவும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய சேனல் வச்சிருப்பீங்க, உங்களோட டாபிக்ல அடுத்து வரக்கூடியது என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலேட்டடான வீடியோவா இருக்கலாம். இப்போ நீங்க vlog சேனலா இருந்தா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. தீபாவளிக்கு நீங்க என்னென்ன பலகாரம் பண்ண போறீங்க, என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, எங்க விலை சீப்பா கிடைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது குக்கிங்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தீபாவளி பலகாரங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா பண்ணலாம். 2 பொருள் வச்சு பண்ணலாம், 1 பொருள் வச்சு பண்ணலாம், 5 நிமிஷத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தம்ப்லைன்ல கொண்டு வந்து உங்களோட ஆடியன்ஸை நீங்க கவர் பண்ணுங்க. அடுத்து ஆன்மீகமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னல, அந்த மாதிரி கடவுளை பத்தி, கடவுளுக்கு இந்த பண்டிகைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ மேக் பண்ணுங்க. இதுதான் பெட்டரான ஒரு கண்டென்ட். இப்போ இந்த 3 கண்டென்ட்டையுமே நீங்க சூஸ் பண்ணி இனி போடக்கூடிய வீடியோஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட வீடியோக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ லாஸ்ட் ஒரு இன்னொரு தரப்பு இருப்பாங்கல்ல, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு செகண்ட் ஒப்பீனியன் பாஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தரப்பு இருப்பாங்க. அட போமா, நீ என்னதான் வீடியோஸ்ல வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மானிட்டேஷன் எனேபிள் பண்றதுக்கும் ஐடியா சொல்லிட்டு இருந்தாலும் நான் நல்ல கண்டென்ட் போடுறேன், எனக்கு வியூஸே இல்லை. ஆனா நார்மலா ஒரு கண்டென்ட் போடுறாங்க, அவங்க சும்மா போடுறாங்க, டைட்டில் ஒழுங்கா இல்ல, தம்ப்லைன் இல்ல, எதுவுமே ஒழுங்கா இல்லமா, ஆனா அவங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய யூடியூபர் வந்து நீங்க பாக்குறீங்க, ஒரு பிளாகரோ இல்ல ஒரு குக்கிங் சேனல் வச்சிருக்க யாரோ ஒருத்தங்க நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் வியூஸ் போகுது, உங்களுக்கு ஏன் வியூஸ் போகல அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் நான் சொல்லட்டா. அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் 5 வருஷம் மேக்சிமம் 10 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த காம்படிஷன் நிறைஞ்ச இந்த யூடியூப்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் வந்து அதிகம், காம்படிட்டர் வந்து அதிகமா இருக்காங்க. நீங்க உங்களோட வீடியோவை நான் சொன்ன இந்த 3 மெத்தட்ல இப்போ நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வியூஸ் வாங்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து குக்கிங் சேனல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, அதே இதுல பிளாக்ல நிறைய கப்பிள்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், நீங்க ஒரு குக் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு சூப்பரான பிரியாணி மேக் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு நீங்க ரொம்பவே எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வியூஸ் பாத்தீங்கன்னா 300 400 450 இதை தாண்டி போகல. அதே டைம்ல இப்போ ஒரு பெரிய குக்கிங் சேனல்ல ஒரு சுடுதண்ணி எப்படி வைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டா கூட அதுக்கு 1 ஹவர்ல 40K 50K சப்ஸ்கிரைபர் வரும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நிறைய சேனலை பார்த்திருக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? அவங்களோட ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இந்த யூடியூப்ல டிராவல் பண்ணி வந்த இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இன்னொரு விஷயம், அவங்கள பிடிச்சி அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் வந்து எந்த வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தம்ப்லைன் முக்கியம் இல்ல, டைட்டில் முக்கியம் இல்ல, டேக் முக்கியம் இல்ல, அவங்களோட ஃபேஸ் இல்ல, அவங்களோட வாய்ஸ் இல்ல, அவங்களோட ஒர்க், இதுதான் முக்கியம். இதுதான் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்காங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறோம், நம்ம அந்த மாதிரி ஆடியன்ஸை உருவாக்கணும் அப்படின்னா நிறைய உழைக்கும் போது நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் உங்க வீடியோக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போவோம். கண்டிப்பா அதே முயற்சியோட வீடியோ தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வேற எந்த கேட்டகரியில உங்களுக்கு டவுட் இருக்கு, உங்களோட சேனல் எந்த கேட்டகரியில ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எவ்வளவு வருஷமா யூடியூப்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும், உங்க கூட நான் பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட உமா ஒய்டி டிப்ஸ் சேனல்ல ஜாயின் பட்டன் கொடுத்துருக்கிறேன். நம்ம ஃபேமிலியில ஆல்ரெடி நிறைய உறவுகள் ஜாயின் பண்ணி அவங்களோட டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எனது உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.